ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி எலுமிச்சம்பழம் ஊறுகாய் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம எண்ணெய் எதுவுமே வேண்டாம், உப்பு மட்டும் போதும். எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி உப்பில் போட்டு கெட்டு போகாத மாதிரி ஊற வச்சு வெயிலில், உங்களால் வெயிலில் வைக்க முடியிற ஆப்ஷன் இருந்தால் வெயிலில் வைங்க. இல்லைனா அதை அப்படியே போட்டு நல்லா ஒரு நாள் 2 நாள் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது நான் ஆல்ரெடி ஒரு 3 பழத்தை கட் பண்ணி உப்பில் உரசி இந்த பீங்கான் பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ காட்டுறதுக்காக ஒரு 3-4 எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எலுமிச்சம்பழத்தை ஒரு மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா சீக்கிரம் ஊறாது. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டான பாத்திரம் ஒன்றில் போட்டுக்கோங்க. எப்போவுமே அலுமினியத்துலையோ பிளாஸ்டிக்லையோலாம் ஊறுகாய் வைக்கக்கூடாது. அது உடம்புக்கு கெடுதல். நம்ம வெயிலில் காய வைக்கும்போது இது ரவுண்டாக இருக்கிறதுனால இந்த பாத்திரத்தில் போட்டு இந்த ஒரு 4 எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு இந்த அளவு உப்பு போட்டு அதை உப்பில் நல்லா உரசணும். உப்பில் உரசி அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணணும், அந்த சாறு கொஞ்சமாக அப்படியே அந்த உப்பில் நம்ம உரச உப்புமே நீர்த்து போயிடும். அப்புறம் இந்த பழத்தோட சாறுமே அப்படியே வந்துடும். இது அப்படியே நம்ம அந்த பீங்கான் பவுலில் போட்டு வச்சுருவோம். இந்த பாருங்கள் எப்படி தண்ணி அந்த எலுமிச்சம்பழ சாறு உப்பில் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். உப்புமே கசிஞ்சிடுச்சு. இப்போ இது அதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 12 பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. முதல் தடவை செய்யும்போது ஒரு 4-5 பழத்தை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒரு பீங்கான் இதில் போட்டுட்டோம்னா நமக்கு உடம்புக்குமே இது கெடுதல் கிடையாது. இன்னொன்று, நம்ம இதை மாடியில் நம்ம வெயிலில் வைக்கும் போது நல்லா ஹீட் ஆகி சீக்கிரமாக ட்ரை ஆயிரும். இப்போ இதை தண்ணி படாமல் மூடி வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு இதோட மூடியிலே மூடிடுவோம். இப்படி தான் இருக்கும் இது. அதுக்கப்புறம் இதை நம்ம வெயிலில் வைக்கும் போது வச்சுட்டு மேலே வேணால் லேசான ஒரு காட்டன் கிளாத் போட்டு வெயிலில் வைக்கலாம். இது 2 நாள் வெயிலில் வச்சதுக்கப்புறம் இப்படி இருக்குது பாருங்கள். நல்ல வெயில் அடிக்கும் போது ஒரு 2-3 நாள் இல்லை 4 நாள் வச்சாலே போதும். இது 2 நாள் வெயிலில் வச்ச இது. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வச்சதுக்கப்புறம் திருப்பி எடுத்து காட்டுறேன். இது இன்னும் அடுத்து ஒரு நாள் ஃபுல் வெயிலில் வச்சது. இது கிளைமேட் இப்போ மாறி மாறி இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து எடுத்துடணும், மழை பற்றாமல். இன்னும் ஒரு நாள் வைக்கவும் நல்லாவே ஊறிடுச்சு பாருங்கள். இந்த ஊறுகாய் நம்மளுக்கு வாய் கசப்பாக இருக்கும் போது மோர் சாதமாக சாப்பிடும் போதோ இல்லை கூழுக்கு தொட்டுக்கிறதுக்கெலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபீவர் டைமில் இல்லைனா நம்ம கஞ்சி வச்சு சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.